அனைவருக்கும் வணக்கம். நாராயணாய வித்மிஹி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரதிபேத. நாராயணனுடைய அனுகிரகத்தால் பாலத்தன்மை திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு கன்னியா ராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலன். கன்னியா ராசிக்கு அமோகமான வாரம். தண்ட சனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி அமோகமாக இருக்கும் ஒரு கேள்விக்குறி. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அணிவகுத்து நிற்கிறாங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு தருணம். தன பிராப்தம் அதிகரிக்கும், பொருளாதார மேன்மை அடையக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இந்த தருணமா எந்த தருணம் நம்மளுக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும்னா இந்த தருணத்துல மாற்றத்துக்கு உண்டான வழி நீங்க தேடிக்கொள்ள வேண்டிய காலகட்டம். பல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும், ஒரு சூழ்நிலை மட்டும் அல்ல. அதனால பொருளாதாரத்துல நம்ம மேன்மையாக இருக்கணும். நீங்க எந்த வேலை செய்தாலும் என்ன பேசினாலும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வேண்டும். அதை நோக்கியே நீங்க போவீங்க. இந்த கன்னியராசிகளுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு வேண்டும். ஒரு பேசினாலும் ஒரு பாராட்டுதல் வேண்டும், ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு அங்கீகாரம் வேணுங்கிறது உங்களுக்கு ஒரு முயற்சிகள் நீங்க ஈடுபடுவீங்க. அங்கீகாரம் இல்லாத வேலை செஞ்சு என்ன லாபம்? அது நியாயம்தான். ஆனால் சில இடத்துல நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அதுலேருந்து நீங்கள் விட்டு விலக்கி வந்துடுவீங்க. அதனால் அவருக்கு நல்ல ஒரு தருணமாக அமையும். ஆகவே பணியிடத்திலும் சரி, சொந்த இடத்துலையும் சரி, இரு இடத்துலையும் நீங்கள் ஒரே மாதிரி நடந்து கொள்ள தன்மையாகவே இந்த வாரம் மாறும். குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது விடாமுயற்சி நம்மளுக்கு 3 வகையான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். பொருளாதார மேன்மை அடையும், திருமணம் கைகூடும், புதிய முயற்சிகள் நம்மளுக்கு சாதகமாகவே அமையும். அத்தனை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையாக இருப்பதால் குரு பகவான் நாள் நம்மளுக்கு நல்ல அனுகூலமான செயலாக இருக்கும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்கிட்டையும் சரி, உங்க மேலதிகாரிகிட்ட நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடக்கூடிய காலம். ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும் போதும் ராகுவோடு சேர்ந்த இந்த வார தொடக்கத்தில் சந்திரனும் இணைந்திருப்பது மனதில் ஒரு சின்ன சின்ன பயத்தை கொடுக்கும். சந்திரனோட சேர்ந்த ராகுங்கிறனால் ஒரு அச்சத்தை உருவாக்கிட்டே போவார். ஒரு பக்கம் லாபமாக கொடுத்தாலும் ஒரு பக்கம் ஒரு அச்சத்தை உருவாக்கி நம்மளுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வழி அது தேடிக்கும். கண்ட சனி வேற இணைந்து இருப்பதால், ஆகவே இரு கிரகங்கள் நம்மளுக்கு வலு இழந்து இருக்கும் போது சந்திரன் அதிலே மனக்காரன் சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருப்பதால் கவனமாக இருந்து வரணும். எக்காரணத்தை கொண்டும் கடன்கள் வாங்காமல் இருப்பதே சிறந்தது. ஒரு 2 தினம் மட்டும் யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம். புதன்கிழமை மேல நீங்க யார்கிட்டனாலும் கடன் வாங்கி கொள்ளலாம். ஆகவே கடன் வாங்காமல் இருப்பதே சிறந்தது. கடன்காரனாக இருந்தால் நம்மளுக்கு இந்த தருணத்தில் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய தன்மை நம்மளுக்கு உருவாகாது. அதனால உங்களுக்கு பொருளாதார சிக்கல் பிற்காலத்தில் கொடுக்கும். ஆகவே சுயதொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும். புதிய புதிய ஆர்டர்கள், புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரத்தில் பணி செய்த ஒப்பந்தங்கள், ஏற்கனவே விட்டு போன ஒப்பந்தம், இதோ இந்த மறுபடியும் நீ எடுத்து நடத்து, உங்களுக்கு நம்ம முழு சப்போர்ட் பண்றோம் அப்படி சொல்லி அந்த புதிய விட்டு போன ஒப்பந்தம்லாம் திருப்பி கிடைக்கக்கூடிய தன்மை கிடைக்கும். அது மனம் தளராமல் எடுத்துக்கொண்டு நடத்தி கொள்வதே சிறந்தது. பணப்பழக்கம் அதிகரிக்கும், வருமான திருப்திகரமாகவே இருக்கும். அதே போல் நீண்ட கால கடன் வாங்கக்கூடிய தன்மை உருவாகும். அப்போ அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு அமையும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினால் ஒரு புதிய வீடு வாங்கலாம். அதனால் ஒரு நீண்ட கால கடன் வாங்கக்கூடிய யோகம் கொடுக்கும். இருப்பினும் நீங்க உங்களால முடியுமான்னு பார்த்துட்டு அதுல இறங்கவே சிறந்தது. அதனால முதலீடுல கவனம் செலுத்தி இருப்பது இன்னும் சிறந்ததாக இருக்கும். கடனுங்கிறது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அமையும். ஆகவே கடன் அடைக்குண்டான முதலீடு நம்மளுக்கு உண்டா, அதுக்குண்டான வருவாய் உண்டான்னு பார்த்து அந்த நீண்ட கால கடன் பெறுவது சிறந்தது. ஒரு நல்ல புதிய வீடு உங்களுக்கு இடமோ வீடு அமைகிறதுக்குண்டான யோகம் கொடுக்கும். அதே போல புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம். வெளிநாடு சென்று படிக்கணும் குழந்தைங்க, அதுக்குண்டான முயற்சிகள் முழுசாக ஈடுபடலாம். அந்த வாரத்தில் நல்ல ஒரு கால்ஷீட் கிடைக்கும், நல்ல ஒரு தருணம், நல்ல படிப்பில் கவனம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன்
படிப்பில் நல்ல ஒரு அக்கறை உருவாகும். மேல் படிப்புக்காண்டி நம்ம தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளிநாடு சென்று படிக்கணும், வெளியூர் சென்று படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் அனைத்தும் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வான காலமே. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தன்மை. நீங்கள் திருமண வயதிலாக இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் பிள்ளைங்கள் திருமண வயதிலாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைப்பீங்க. அதனால் சுப நிகழ்ச்சி பொதுவாகவே நடக்கும். அதனால் சுப நிகழ்ச்சி பஞ்சமே இருக்காது. அதனால் உங்களுக்கு கெட்டி மேளம்தான். அதனால் உங்களுக்கு தாராளமான கன்னிய ராசிக்காரன் குடும்பத்துக்கு உண்டான சுப நிகழ்ச்சிக்கு தயாராகக்கூடிய தன்மையாகவே மாறும். கணவன் மனைவிக்கு உண்டான உறவு பலப்பெறக்கூடிய தன்மை. ஏற்கனவே மனக்கசப்பாக இருந்தது இவ்வளவு நாள் அணுகும்போது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். பேச்சில் நிதானம் தேவை. இந்த நேரத்தில் சூழ்நிலை அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருக்கும். அத்தனை நம்ம சிறப்பாக நடத்தி செல்வதே சிறந்தது. குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது இன்னும் சிறந்தது. வரும் உறவினர்கிட்ட முகம் சொல்லிக்காமல் நடந்து கொள்ளணும். அதுவும் முக்கியமான தருணம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது உங்கள் 12ஆம் இடத்துல இருப்பதால் சற்று மனசொர்வு கொடுக்கும். ஆகவே அந்த முக சொலிப்பு இல்லாமல் நடந்து கொண்டாலே போதுமானது. ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருந்து வரும். இருப்பினும் சூரியன் குரு நிலை மற்றும் சனியுடைய நிலை பார்க்கும்போது உடல் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு கொடுக்கக்கூடியதும் செரிமான கோளாறு கொடுக்கக்கூடிய தன்மையாகவே மாறும். ஆகவே சிறு சிறு உபாத்தை ஏற்பட்டால் உணவு சரியான நேரத்தில் உட்கொள்வதே சிறந்தது. ஆகவே இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புத பகவான் வக்ரத்தில் இருப்பதால் புதன்கிழமை தோறும் விஷ்ணு ஆலயம் சென்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு பச்சை பயிரை வச்சு அர்ச்சனை செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். புத பகவான் மனதார வேண்டி புதனுடைய காயத்ரி மந்திரம், புதனுடைய மூல மந்திரம், புதனுடைய தியான மந்திரம் எல்லாம் சொல்லி வழிபாடு செய்து தீபம் ஏற்றி வரும்போது புத பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். நல்ல ஒரு கல்வி செல்வம் உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதார நல்ல மேன்மை அடையும். விட்டு போன சென்ற பல விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமையும். ஆகவே இந்த தருணத்தில் நம்ம செய்ய வேண்டியது நிதானம், பொறுமையோட உங்கள் விடாமுயற்சி மட்டுமே உங்களுக்கு கைமேல் பலன் அமையும். பொருளாதார சிக்கல் நல்லா உங்களுக்கு தீர்ந்து நல்ல ஒரு தருணமாக அமையும். குடும்பம் உறவுகள் நல்ல பலம் பெறும். உற்றார் உறவினர்கள் செல்லக்கூடிய தன்மை உருவாகும். அதனால உங்களுக்கு குடும்பத்தில் உண்டான மகிழ்ச்சி தருணம். நம்ம பிள்ளைங்களாக இருந்தால் திருமணத்துக்கு உண்டான யோகம் உண்டாகும். ஆக திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் கொடுக்கும். தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் தொழில் வாய்ப்பு உண்டாகும். எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்து கொண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல தருணம். ஆகவே மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அருமையான காலமாக அமையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பலா ஜெய்பலா வாழ்க வளமுடன்.